அம்பேத்கரை அவதூறாக பேசி வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் விருதாச்சலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்க, அம்பேத்கர் என்று சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பேரை சொன்னால் 7 தலைமுறைக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று மிக நக்கலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அவரை கண்டித்து பதவி விலக சொல்லியும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறியல் ஈடுபட்டு போராட்டம் செய்தனர். இதில் பலரும் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இந்திய நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் என்று பேசுவது, உச்சரிப்பது இப்போது பேஷனாகிவிட்டது என்றும், அதற்கு பதிலாக கடவுளை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்திற்கு சுகபாகம் கிடைத்திருக்கும் என்று அந்த அரைவேக்காடு அமித்ஷா கூறியிருக்கிறார். RSSின் கைகூலி, சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய அமித்ஷா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்திலே அமைச்சரவையில் இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவமதிப்பதாக நினைத்துக்கொண்டு, இழிவுபடுத்ததாக நினைத்துக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் புரட்சியாளர். புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது, இந்திய அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறது, நாடாளுமன்றத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை இயக்கிக் கொண்டிருப்பது, இயங்க வைப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம்தான். ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை, புரட்சியாளரை அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், உன் வீட்டில் போய் மருந்து வாங்கி குடித்துக் கொண்டு செத்துவிடு, அல்லது போகிற போக்கில் இறந்துவிடு. அவ்வளவு தாங்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த நாட்டில் வாழவே தகுதியற்ற ஒரு அயோக்கியன் தான் அந்த அமித்ஷா அவர்கள். இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன். இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நாட்டை துண்டாட வேண்டும், சாதியத்தால் மதத்தால் துண்டாட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர், எழுச்சி தமிழர், தியாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய போராளிகளாக, புரட்சியாளர்களாக எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலை தாங்கிக் கொண்டு சனாதனத்தை எரிக்கும் நெருப்பாக எழுச்சி தமிழர் விளங்குவார். அந்த எழுச்சி தமிழர் என்கிற நெருப்பில் சனாதனம் சாம்பலாகும். விடுதலை சிறுத்தைகள் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும். அவர் அப்படி பேசியதை மன்னிப்பு கேட்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை எதிர்த்து போராடி வருகிறோம். உடனடியாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் அமித்ஷா பதவி விலகும் வரை, RSS BJP கைகூலி அமித்ஷா பதவி விலகும் வரை, அல்லது அவர் தற்கொலை செய்து கொள்ளும் வரை போராட்டம் தொடரும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். சனாதனத்தை வேறறுப்போம், சமூக நீதியை வென்றெடுப்போம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வழியில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் சனாதனத்தை எதிர்ப்பதில், RSS எதிர்ப்பதில், BJP எதிர்ப்பதில் யாருக்கும் சளைத்து போனவர்கள் அல்ல. எங்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் வழிவந்த தலைவர் எழுச்சியாளர் எங்கள் தலைவர் திருமாவளவன் தான். அவர் அந்த நெருப்பு, திருமாவளவன் என்கிற நெருப்பு தான் சனாதனத்தை எரிக்கும். அந்த சனாதனத்தை எரிக்கக்கூடிய நெருப்பில் சனாதனம் சாம்பலாகும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.